நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சாரங்கபாணி தொடர் மதிவதனி குறித்து ரொம்ப கொச்சையா வார்த்தைகள்ல அவர் பேசியிருந்தாரு. எல்லாம் நம்ம ஆளுங்க தான், ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. நீ எத்தனை பேர் கூட படுத்த பெரியார் அதெல்லாம் சொல்லியிருக்காருல்ல. 10 பேர் கூட படுக்க சொன்னாரு, நீ படுத்துட்டியா? அதானே பெண் உரிமை. என்னப்பா என்ன பண்ற? ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. நாம் தமிழர் கட்சி இது வரைக்கும் எத்தனை பேர் கூட படுத்து எனக்கு சர்டிபிகேட் சான்று கொடு, அப்பதான் உன்னை பெரியார் இஷ்டம் எடுத்துக்க முடியும். சோறு திங்க வேற வாங்க தங்கச்சிங்களா, அந்த வழக்கு பார்த்துட்டு வாங்க, அந்த பக்கம் வாங்க. குணப்படுத்தவே முடியாத ஒரு கிருமியால் பாதிக்கப்பட்டவர்கள். இப்படி ஆனதுக்கு அப்புறமா பைத்தியமானாரா, இல்ல பைத்தியம் ஆனதுக்கு அப்புறமா கழுத்து ஒரு பக்கமா இழுத்துக்குச்சு? இந்த கிழட்டு பயலுக்கு கொஞ்சமாவது மூளைங்கிறதோ அறிவுங்கிறதோ ஏதாவது வளர்ந்துருக்கா? அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் பெரியார் இதத்தான் சொல்லியிருக்காரா? இதுதான் இந்த கிழட்டு நாயோட அறிவுக்கு இதுதான் எட்டி இருக்கா? வயசாக அறிவு வளர்ந்தாங்க வேண்டாம், ஆனா உங்களுக்கு தலைகீழ போய்கிட்டு இருக்கு. ஒரு பெண்ண, ஒரு இளம் வயது பெண்ண பொதுவெளியில இப்படித்தான் பேசணுங்கிறதா இந்த கிழட்டு நாய்க்கும் இந்த சீமான் போன்ற பொறுக்கி கும்பலுக்கும் இதுதான் யார் சொல்லி கொடுத்தா? இத எதுக்குங்க அதான் சர்வத்தையும் அடக்கிட்டீங்க, மறுபடியும் எங்க வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் மாதிரி எதுக்கு பெல்ட் எல்லாம் கழட்டிட்டீங்க? இதுதான் உன் அனுபவத்துல இருந்து கிடைச்சதாடா கிழட்டு கம்மநாட்டி? சீமான் அப்படிங்கிற நபர் அவனே ஒரு பொறுக்கி. என்னை மாதிரி கேடுகட்ட மானங்கட்டவனும் கிடையாது. சீமான் எம்பி ஜோதிமணியை நான் உன் கையை பிடிச்சி இழுத்தனா அப்படின்னு கொச்சப்படுத்தி பேசினேன். இனிமே வாழ்க்கையில இவன் எந்த பொண்ணையும் நினைக்க கூடாது. விஜயலட்சுமிங்கிற பெண்ணை பாலியல் தொழிலாளின்னு சொன்னாங்க. வீரலட்சுமிங்கிற பெண்ணை என் தொட சைஸ் இருப்பியாடின்னு கேட்டு அசிங்கப்படுத்தினாங்க. சார் இவனை என்ன பண்ண சார்? சீமான் ஒரு பொறுக்கி. சொல்லிக்கோ, இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன்டா. அந்த பொறுக்கி வளர்த்த ஜோம்பி கும்பல் பொறுக்கித்தனமாக தான் பேச முடியும். எத்தனை பொறுக்கி? 4 பொறுக்கி சார். அதே சார் நீங்க என்றீங்க. சீமானி மேடைகளில் அசிங்கமா பேசக்கூடியவன், பெண்களை தரம் தாழ்ந்து பேசக்கூடியவன். அவன் வளர்ப்பு தான் இந்த முதியவர். அப்படி அதாவது பாடையில போற வயசுலயும் அந்த அளவுக்கு புத்தி வரல அப்படின்னா அவன் இன்னும் பொறுக்கியாவே தான் இருக்கான். ஆனா வெதை நான் போட்டது. இல்ல, நீங்க சாரங்கபாணி பேச்சுக்கு வாங்க. சாரங்கபாணிக்கு எப்படி இப்படி பேசணுங்கிற சிந்தனை வந்தது? ஓ இவன் தானா? பாடையில போற வயசுலயும் அவன் பெண்களை இந்த அளவுக்கு கீழ்த்தரமா பேசினானா அவன் தலைமையே கீழ்த்தரமாக மேடையில் பேசியவன். சீமானை பத்தி பேசுறீங்க, வாயே நாத்தாச்சு போச்சு. நீங்க எல்லாம் எங்கன்னா பார்த்தா செருப்பு கிருப்பு இருந்தா தடியும். பாடையில போற வயசுலன்றது ஆமா, வயசானது தானே, வயசான பேசு தானே அது. சார் ரொம்ப எல்லாம் எங்க கிட்ட மரியாதை எதிர்பார்க்காதீங்க. மரியாதை கொடுத்தா அவங்களுக்கு தான் மரியாதை கொடுக்க முடியும். அப்படித்தான்டா பேசுவேன். நீ உன் இஷ்டம் என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் எப்படி மரியாதை கொடுக்க முடியும்? மரியாதை கொடுக்காத, அசிங்கமா பேசுற, பெண்களை கொச்சப்படுத்தி பேசுற, பெண்களை உடல் ரீதியாக கொச்சப்படுத்தி பேசுகிற நாம் தமிழர் ஜோம்பிகளுக்கு மரியாதை கொடுக்க முடியாது. ரைட் விடு. இந்த கிளிக்கிறாள எந்த ஒரு காரியா இருப்பா? நீங்க கருத்தியல் ரீதியாக ஒரு கேள்வி கேட்கும்போது பதில் சொல்ல தெரியல, ஒரு அபத்தமா பேசுறீங்க, ஒரு முட்டாள்தனமான பேசுறீங்கன்னா இப்படி இல்லப்பா உனக்கு அறிவு பத்தல, புரிதல் பத்தல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அது ஒரு பதில் கொடுக்கலாம். நீ தரம் தாழ்ந்து பேசும்போது அவங்களுக்கு நாங்க எப்படி பேசணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க சொல்லுங்க. அண்ணன் அப்படிலாம் பேசக்கூடாது. அப்படிதான் பேசுவேன். என்னடா அண்ணனை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிறீங்க? நீங்க அண்ணன் சொல்லிட்டு இருந்தா உன்னை அண்ணன் சொன்னது? மூஞ்சி முகரையும் பாரு. என்னால இப்படிதாங்க பேச முடியும். அசிங்கமாகவும் ஆபாசமாகவும் தரம் தாழ்ந்து பேசுபவர்களுக்கு இப்படிதான் பேச முடியும். தம்பி, இந்த சுருட்டு சூப்பெல்லாம் சொல்லப்படாது. என்னன்னாலும் நான் பெரிய மனுஷன்ல. பெரிய மனுஷன் மாதிரி நீ நடக்கலையேடா. பின்ன உன்ன சார்னா கூப்பிடுவாங்க. அந்த முதியவர் சாரங்கபாணி திராவிடம்னாலே கொச்சப்படுத்தி பேசு. திராவிடம்னா என்ன சொல்றாருன்னா விபச்சாரம்னு சொல்றாரு. உன்னெல்லாம் குளத்துல தூக்கி போட்டு ஊற வச்சு அடிக்கணும்டா டுபுக்கு. இப்ப நான் என்ன பெரியார் கேட்கிறேன்? அதுதான் சொன்னாரு. இல்ல, பல பேர் கிட்ட பழக சொன்னாரு. அப்போ சீமான் பெரியாரை ஏற்றுக்கொண்டவர், ஒரு காலத்துல திராவிடத்தை ஏற்றுக்கொண்டவர். அப்போ இந்த முதியவர் சீமான் கிட்ட கேட்கணும், ஏண்டா நீ ஒரு காலத்துல பெரியாரை ஏத்திக்கிட்டு சுத்திட்டு இருந்தியே, இப்படிதான் நீ விபச்சாரம் பண்ணிய அப்படின்னு கேட்கணும். ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றா, சொல்லு. நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு, சொல்றா. சாரங்கபாணிங்கிற ஒரு கிருமிக்கும் ஒரு ஜாம்பிக்கும் நான் ஏன் சார் கிளாஸ் எடுக்கணும்? சீமான் இப்படி இந்த உதவாத சாமான் பாத்திரம், வேஸ்ட் பாத்திரம்லாம் இது பாரு, இதெல்லாம் தூக்கி உள்ள போட்டு நசுக்கி, கொட்டையை நசுக்கி சூப் வச்சு குடிச்சிட்டு அடுத்த நாள் இவர்கிட்ட பதவி கொடுத்துட்டு வந்துருவேன். சீமானுங்கிற ஒரு RSS புரோக்கருக்கு எதுக்கு சார் நான் கிளாஸ் எடுக்கணும்? அட பேயிலமோ, நீ புரோக்கரா? நீ அந்த மாதிரி புரோக்கரா? நீ அதானே நினைச்சேன், உனக்கு இந்த கவிதை வந்து நினைச்சேன். புரோக்கர் பயல அடுத்து கிழிச்சு போடுவேன், பொம்பளை புரோக்கர் நீ.
இவங்க திராவிடத்தையும் பெரியாரையும் மலினப்படுத்தணுங்கிறதுக்காக இவங்க என்ன வேணாலும் பேசுவாங்க. இவங்களுக்கு நாங்க வந்து நாகரிகமா பதில் சொல்லணும்னு உங்களை போன்றவர்கள் எதிர்பார்க்கறீங்க. நோ டயலாக், ஒன்லி ஆக்ஷன். அவங்களுக்கு அறிவுபூர்வமா பேசவே தெரியாது. அறிவுனாலே என்னன்னு தெரியாது. கருத்தியல் ரீதியாக பேசணும்னாலே என்னன்னு தெரியாது. அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாது गाइस. சொன்னா புரிஞ்சுங்க. மதியம் ஒரே ஒரு கேள்வி கேக்குறாங்க. ஏன்பா ஆடு மாடு மேய்க்கிறதெல்லாம் கவர்மெண்ட் வேலையாக்கிடுவேன்னு சொல்றீங்க. கல்லு இறக்குங்க, அதை வேலையாக வைத்துக் கொள்ளுங்கள், படிக்க கூட போக வேண்டாம். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துருக்குது. உன் பிள்ளைகளை ஒரு இன்டர்நேஷனல் பள்ளியில் படிக்க வைத்து விட்டு மற்ற பிள்ளைகளை படிக்க விடாமல் ஒரு சிந்தனை இதை வந்து நீ கெடுக்கிற அப்படின்னு சொன்னா அது சரியான அவங்க ஒரு கேள்வி கேட்கறாங்க. இப்போ என்னங்கறதுக்கு கல்வி முக்கியம், பிள்ளைகளே படியுங்கள் அப்படின்னு சொன்ன ஒரு வீடியோ இருந்தா காமிச்சு. வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. அப்போ நம்ம என்ன கேட்கறோம்னா, நீ உன் பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சுக்கிட்டு அவங்களுக்கு நல்லா சொகுசு பங்களாவும் சொத்து எல்லாம் ஆட் பண்ணி வச்சுக்கிட்டு நீ மற்றவர்களுக்கு என்ன சொல்ற அப்படிங்கும் பொழுது அதில் சூழ்ச்சி இருக்குது அப்படின்னு பேசும்பொழுது உனக்கு வக்கு இருந்தா, திராணி இருந்தா, அறிவு இருந்தா அதுக்கு பதில் சொல்லியிருக்கணும். இந்த முதிய சாரங்கபாணி சொல்றேன். அது வந்து அதை விட்டு போட்டு மதிவதனி எப்ப நீ அப்படி இருந்தியா இப்படியா இருந்தியானா, அப்ப சீமான ஒரு காலத்துல அப்படி இருந்தானா, அவன் அப்படி இருந்தானா அவனை போய் நீ கேட்க வேண்டியதானே. எல்லாருக்கும் பேர் மாத்துறாங்களா, அது எப்படி பாக்குறீங்க? ஓ அப்ப இப்படி சொத்தா என் பணம், என் காசு, என் பைசா, என் டப்பு. மூளை இருப்பவர்கள் இப்படி பேசுவாங்க. இருந்தாதானே கண்டுபிடிக்க முடியும்ன்ற நான். மூளை இல்லங்க, அததாங்க சொல்றேன். மூளை இருந்தா தானே கண்டுபிடிக்க முடியும். அவங்களுக்கு மூளையே இல்லையே. மூளை இல்ல உனக்கு சார், மூளை. ஐயோ எல்லாமே லேட்டா நடக்குது. மூளை கொடுக்கிற நேரம் இதான போய். நீங்க சொன்னதுல பெரியாரை பேசுற எந்த ஆணை குறித்தும் அவங்க வந்து இழிவா இந்த மாதிரி பேசுறது இல்ல. என்ன கேட்டானா அவன் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுவான்னு தெரியும். அதனால பெண்கள் கிட்ட வந்து வீரத்தை காமிக்கிறது அப்படிங்கிறது சாரங்கபாணி பண்ணிட்டு இருக்கிறாரு. உனக்கு என்ன அவ்வளவு மொத்தமாகவே திராவிட கருத்தியல் அப்படிங்கறத விபச்சாரம்னு அந்த ஆள் சொல்றாரு. அந்த திராவிட இயக்க தலைவர்கள்லாம் வந்து விபச்சார குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் அப்படின்லாம் அவர் பேசியிருக்கிறார். நான் முன்ன பேசும்போதே உங்களுக்கு முகம் சொல்லிக்கிறீங்க. அப்ப இப்படி பேசினவரை என்ன செய்யலாம்? உன்னை எல்லாம் அமலக்கட்டையா விட்டு நாயை விட்டு கடிக்க வேண்டும்டா. இப்போ ஒரு கட்சியை சேர்ந்தவர் இப்படி பேசியிருக்கிறாரு. அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர் மனிதனாக இருந்தால் அந்த நபர் மீது நடவடிக்கை எடுக்கணும். ஆனா சீமான் எடுக்க மாட்டான். ஏன்னா அவனே பெண்களை வந்து கொச்சைப்படுத்தி தான் பேசிட்டு இருக்கான். இந்த மாதிரி கேவலமான ஆட்களை எல்லாம் சும்மா விடக்கூடாதியா. பெரிய வீட்டுல சொல்லி இவனுக்கு கரும்புள்ளி செம்புள்ளி குத்த வச்சு கழுதனால உட்கார வச்சு ஊர்வலமா அனுப்பணுமையா. தேசிய தலைவர் மனைவியின் பேர் அவங்க வச்சிருக்காங்க, அது அவங்க பேரு கிடையாது அப்படின்னு ஈழ ஆதரவு நிலைப்பாட்டிலிருந்து பேசுறாரு. அதேதான் ஈழத்தின் பெயரால் பிழைப்பு நடத்துகின்ற பிணம் திண்ணிகளாக நாட்டாக்கா சாம்பிகள் இருக்கிறாங்க. இப்படி காசு இல்லாம பிராடு பண்ணி பிழைக்க வேண்டிய நிலைமை ஆயிப்போச்சடா கிருஷ்ணமூர்த்தி. நாத்தாக்கா ஈழத்திற்கு ஆதரவாக ஈழ மக்களினுடைய வாழ்வாதாரத்திற்காக தப்பித்து போய் தலைமறைவாக இருக்கக்கூடிய விடுதலை புலிகளுக்காக இவர் என்ன செய்தார்? கேள்வியே தப்பு. முதல்ல நான் என்ன பண்ணிக்குவேன்னு கேளு. அந்த பெயரை பயன்படுத்தி இவர் பிழைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த பொழப்புக்கு 4 பேர் ஈழ ஆதரவு சக்கரபாணி சீமான பார்த்து ஒரு கேள்வி கேட்கணும்லடா. ஏண்டா ஈழ மக்களினுடைய பேரை வைத்து இப்படி பிழைக்கிறியே, ஏமாற்றியே, வெக்கமா இல்லையான்னு கேட்கணும்ல. ஒரு கோடி கொடுத்தாலும் அந்த காரியத்தை மட்டும் செய்ய மாட்டேன். அப்போ ஒரு பெண் வந்து கேக்குறாங்க, ஒரு இயக்கவாதி கேக்குறாங்க, ஒரு வழக்கறிஞர் கேக்குறாங்க. அந்த சாரங்கபாணிய சொல்றேன், பாடையில போறதுக்குள்ள சீமான பார்த்து இந்த ஒரு கேள்வியை கேட்டு சொல்லுங்க. மண்டல மட்டும் அடிச்சிடாத. சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.